நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஹாப்பியான vlog தாங்க. நாங்க உம்மல் குவைனுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அங்க சில இடங்கள் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ என்னென்ன பிளேஸ்க்கு போறோம் அப்படிங்கறத அங்க போய் பார்ப்போம் வாங்க. நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு லைக்காவது கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்குங்க. ஸோ ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம. உம்மல் குவைன் போற வழியில இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்குங்க. நிறைய வெரைட்டியான ஃபிஷஸ் இருந்ததுங்க. கிராப், ப்ரான் இதுவும் இருந்தது. நாங்க இங்க ஃபிஷ் வாங்கணுங்கிற ஐடியால போலங்க, ஜஸ்ட் சுத்தி பார்த்துட்டு வரலாமேன்னு போயிருந்தோம். நமக்கு அங்க மீன்கள் எல்லாம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கவும் நாங்களும் கிராப், ப்ரான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டோங்க. இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே கிளீன் பண்ணிட்டோங்க. வாங்க நம்ம ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்க ஜுமைரா வில்லேஜ் சர்க்கிள்ல இருக்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா சர்க்கிள் மால்ல நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் நாங்க அங்கதான் எடுப்போங்க. நாங்க ஃபிஷ் வாங்குற இடத்துல கிராப் வந்து 1 kg 40 dirham வருங்க. அதனாலேயே அதிகமா கிராப் எல்லாம் எடுக்க மாட்டோம். நாங்க சென்னை போனா சாப்பிடுவோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டர் ஃப்ரண்ட் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்க பார்த்த உடனே எல்லா ஃபிஷ்ஷையும் வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எல்லாமே வந்து ரொம்பவே நமக்கு அஃபோர்டபுளா கிடைச்சதுனால எனக்கு அந்த மாதிரி தோணுச்சுங்க. கிராப் வந்து நாங்க பர் கேஜி 20 dirham சொன்னாங்க. 15க்கு பார்கெயின் பண்ணி 2 kg வாங்கிட்டோங்க. கிராப் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ப்ரானோ 20 dirhamக்கு வந்து 1 kg வாங்கிட்டு வந்தோம். டோட்டலா வந்து 3 kg வாங்கியிருக்கோம். ப்ரான், கிராப் இதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு பர் கேஜி 5 dirham வந்து கலெக்ட் பண்றாங்க. என்ட்ரன்ஸ்லயே ஒரு கவுண்டர் இருக்குங்க. அங்க பே பண்ணிட்டு பில் வாங்கிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்தோம்னா இவங்க வந்து கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் வந்து 5 or 10 dirham வந்து கொடுக்க வேண்டி இருக்கும். அவங்களே கேட்கறாங்க, ஏன்னா எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா கேட்டு வாங்குறாங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு 10 dirham நாங்க கொடுத்தோம். நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிலோ வந்து 40 dirham வருதுங்க. இங்கே காடை இருக்கு, டவ் இருக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கு. வளர்க்குறது வந்தால் வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். சூப்பராக இருக்கு. பராட்டி கலர் கியூட்டாக இருக்கு. இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டில் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், மீட் அண்ட் ஃபிஷ் இது மட்டும் இல்லைங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி லைவா நாட்டுக்கோழி கூட இங்கே கிடைக்குங்க. ஸோ நான் அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். சீ ஃபுட்டே வந்து ஒரு 3 kgக்கு வாங்கிட்டோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாட்டுக்கோழி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் உம்மல் குவைன்ல இருக்க நேஷனல் மியூசியம் வந்திருக்கோம். அப்படி போடக்கூடாது, இப்படிலாம் போடணுமா? அங்க பாருங்க. உள்ள போய் என்ன டீட்டெயில்னுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு சொல்றோம். அங்க ஒரு பீரங்கி மாதிரி வச்சிருக்காங்க. இங்க ஒரு பீரங்கி இருக்கு. இதுக்கான குண்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு. நைட்ல வந்து லைட்டெல்லாம் போடுவாங்க போல. நல்லா பெரிய லைட்ஸா வச்சிருக்காங்க. நாங்க வந்து ஆஃப்டர்நூன்ல வந்திருக்கோம். இங்க ஒரு பீரங்கி, அங்க ஒரு பீரங்கி, அங்க ஒன்று இருக்கு. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ள மியூசியம்க்கு உள்ள போனா தெரியும் போல இருக்கு. டிக்கெட் எவ்வளோ? 5 dirhams. டிக்கெட் வந்து 5 dirhamங்க. இப்போ நாங்க உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க சரி வாங்க. ஓ பார்க்கலாம். Hey, Raji, come, this is the way. So go inside. Thank you. யூஏஇல இருக்கிற 7 எமிரேட்ஸ்ல உம்மல் குவைனும் ஒரு எமிரேட்டுங்க. இந்த உம்மல் குவைன் தேசிய அருங்காட்சியகத்துல பழமையான கலாச்சாரம், மரபுகள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவங்களை பற்றிய டீடைல்ஸ் எல்லாம் இங்க நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மியூசியத்தை கல்ச்சரல் லேண்ட்மார்க்னு சொல்லலாம். உம்மல் குவைன்ல இருக்கிற பீச்சுக்கு அடுத்து பழைய கோட்டையா இருந்த இடத்துல இந்த அருங்காட்சியகத்தை வந்து அமைச்சிருக்காங்க. நாங்க ஜெயிலுக்கு போறோம். பாத்தீங்களா பிரிசன். பூஜா, தியா, மச்சமே வரக்க முடியல. இதுதான்டா பிரச்சனை. கடவுளே, அந்த காலத்துல எல்லாம் ஜெயில் தண்டனை இப்படிதான் இருக்க மாட்டிருக்கு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டோம். ஏ ஜாலி. என் பாப்பா என்ன
வால் இதுதான் கன் போல பழைய அங்கே இருக்கு கல்லு. போட்டோ எடுங்க. ஓ இதுதான் கிச்சனா? இது வந்து கட்டி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து பழைய ஃபோனு. இதுதான் பழைய காலத்துல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபோன்ஸ். ஓல்டு இமேஜிங் கேமரா, ஓல்டு டிரைவிங் லைசன்ஸ், இது வந்து ட்ரூசியல் ஸ்டேட்டஸ் பாஸ்போர்ட்டு, இது லைசன்ஸ், ஓல்டு கார்ஸ் உடைய இது லைசன்ஸு, மாடல் ஆஃப் மிலிட்ரி டைப், போட்டுட்டோம். ஓல்டு கேப், போலீஸ்மேனுடைய கேப், இதெல்லாமே பேட்சஸ், ஃபர்ஸ்ட் போலீஸ்மேன். ஏன் மேலெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க? இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்லியா க்ளோஸ்டு ஃபார் மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. இதெல்லாம் டேட் ஸ்டோரா மிட்ஷாக். எங்கே ஓப்பன் பண்ணி பாரு. ஐயோ கடவுளே. sea cow bones. இங்கே சூப்பராக இருக்குடா. வந்து பார்த்தியா? இது மழையிலலாம் இருக்குடா. ஒட்டியான கோல்டு. நேஷ்னல் மியூசியம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே நல்லா கிளியரான வாட்டர் இருந்தது, அலையும் அதிகமாக இல்லை. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பீச்சுக்கு நியர்லேயே இந்த ப்ளே ஏரியா இருந்ததுனால இங்கேயும் ஒரு 1 hour வந்து குழந்தைங்க நல்லா ப்ளே பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் உம்மல் குவைனில் இருக்கிற ஜூ போகிறோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜூ எப்படி இருந்தது, அங்கே நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம்னு சொல்லிட்டு நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி, நம்ம சேனல் நேம் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்குங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூவாக வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு மைல்டு ஆட்டிசம் உள்ள குழந்தை இருக்காங்க, வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும். உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக எனக்கு தேவை. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.